மாமா என்ன பண்றீங்க? எடுத்து முடிச்ச வர வந்து என்ன பண்றேன்ட்டு வா. இங்க பாருங்க, இது என்ன இது துவரம் பருப்பு. ஐயோ ஐயோ போட்டு வெடிக்கிறாயா? இது வந்துங்க துவரம் பருப்பு வந்து காலையில ஊற வச்சு என்ன சொல்றது பூச்சி மாதிரி இருந்துச்சுங்களா. சரி தண்ணிக்குள்ள போட்டால் பூச்சியெல்லாம் மேலே வந்துரும்லன்னு சொல்லி விட்டுட்டேங்க. அது வந்து 4 மணி நேரத்துக்கு பக்கமாக ஊறிடுச்சு. வந்து பார்த்துட்டு இந்த பயவுல என்ன பண்ணுறதுன்னு பாருங்க, அதை போட்டு பொறிச்சு. என்னது திடீர் ரெசிபியா? இங்கே பாருங்க எப்படி பொறிச்சு எடுத்து வச்சிருக்காங்கன்னு. ஏய் இது வந்து எண்ணெய் ரொம்ப எடுத்துருக்குதுல்ல, ஏழை இப்படி பண்ணுற வரிக்கீசுன்னு தெரியுது. பாரு எண்ணெய் பாரு, ரொம்ப எண்ணெயாடுறது. கருவேப்பிலை இது போடு போடு, வெடிக்கிட்டு போடு போடு. சட்டிங்க 1 கிலோமீட்டர் வந்துருவோமா? நீதான் அதையும் செய்ய என்ன செய்யறீனே கொஞ்ச நேரம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாமே செஞ்சுட்டு இருந்தியா? இது என்ன பண்ற எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எப்படி திங்கிறது? பச்சையா எப்படி திம்ப? இது எப்படி திம்ப? உப்பும் இல்லாம ஒண்ணும் இல்லாம கடிக்கவே முடியல, எனக்கு பல்லெல்லாம் வலிக்குது. ஆனா மனமா இருக்குது பூண்டு எண்ணெயில் பறிச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டியா? இப்ப நீ என்ன பண்றீங்க சட்டுன்னு பண்ணு பார்க்கலாம். திடீர் ரெசிபி வேலை. இது எப்படி திங்கிறது சப்புன்னு இருக்குமே, அதை தான் நான் யோசிக்கிறேன். எல்லா பக்கம் எடுத்து வச்சிருக்கீங்களா? எண்ணெயா இருக்குது. அடுப்பு தொடச்சுடாம இல்லை, உனக்கு போட்டு தள்ளிடுறேன் எண்ணெய் ப்ரோ. நீ அசிங்கப்பட்டதை நான் பார்க்கலாமாம்மா? இங்க பாருங்க, பொறிச்சு இதுல இருந்து விழுந்த எண்ணெய்ங்க. அது போக இதுலயும் எண்ணெய் இருக்குது ஒரு லோடு. வடப்பருப்புல செய்யறது அது. அப்புறம் இதையா ஓட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிற? மெல்ல முடியாம போயிடுச்சுன்னு என்ன பண்ணுவேன்? நான் என்ன தெரியுமா நினைச்சேன், நீ உண்மையாலுமே இதுலதான் செய்வியாடுற, இதுல செய்ய சொல்லுங்கடிட்டு பார்த்துட்டு செய்வியாடுறதுன்னு நினைச்சேன்ல நானு. ஆனா சத்தியமே இந்த மாதிரி வேலை வேண்டுவீன்னு தெரியல. அது மெல்லவே முடியல மாமா, பட்டுக்குங்குது மாமா. நான் சாப்பிட்டு இருக்கிறேன்ல, அது வந்து கொஞ்சம் இதா இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் மொறுமொறுப்பா இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்டுன்னு செய்யல. என்னெல்லாம் பண்ற? 1 மணி நேரமா அடுப்புக்கிட்ட நின்றுட்டு அதுக்கு இதுக்கு சுத்திட்டு சீனை போட்டுருக்குற. என்னமோ சாப்பாடு செய்யறவங்களாட்டா. நீங்க தான் சாப்பிட போறீங்க, நான் தொட மாட்டேனப்பா. நான் 5-6 அள்ளி வாயில போட்ட மெல்ல முடியல, பல்லு போயிரு. ஏய் எனக்கு தெரியல மாமா நீ என்ன பண்றீன்னு. அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் சரி பண்ணு பார்க்கலாம். சும்மா செய்யறப்ப நாம் வந்து டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. என்னமோ செய்யறாருப்பா. மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி. ஐயா மஞ்சப்பொடி போடாதல, மஞ்சள் வாசம் அடிக்கும்ல. ஏழை இப்படி பண்ற? கொத்தமல்லி பொடி எதுக்குல? அதுக்கு சாம்பார் பொடியில அது ரசப்பொடி. ஐயோ கடவுளே, வரும் டேஸ்ட். இதுக்கு பேர் என்ன? அதெல்லாம் பேரெல்லாம் கேட்காதயா. அது சொல்ல, அப்பதானே டைட்டில் வைக்க முடியும். என்ன ரெசிபின்னே தெரியல. என்னது என்ன சொன்ன? கடலை பருப்பு. அதுக்கு பேர் என்ன எனக்கும் தெரியல. திடீர் ரெசிபியில ஒரு பேர் வைக்கணும்ல இதுக்கு. இதே மாதிரி தான் செஞ்சாங்களா நிஜமாலுமே? ஆமாடி, நம்பர் இருக்கு. ஆளு மண்டையும் பாரு, வெயிட் குறைக்கிறன்னு விதவிதமா செஞ்சதுன்னு. நான்லாம் திங்க மாட்டேன், உசுரே வேணாலும் நான் திங்க மாட்டேன். 1 வா வேணா சாப்பிட்டு பார்ப்பேன். அது நீ கோச்சு கூடாது அப்படிங்கிறதுக்கா.
கிளறியாச்சா? முடிஞ்சுதா? இதை சாப்பிடலாமா? ரெடி ஆயிடுச்சா? கொதிக்க எடுத்து விட்டுற. நீ ஆளை பாரு, புகை வருது. கேக்குதுங்களா சத்தம்? சத்தியமா மெல்லவே முடியல. பல்லு போயிடும். நீ தேவையில்லாம பண்ற. டேய் தம்பி, டேய் வாடா. எல்லாம் கட்டுறதா மெல்லதான் முடியல. வந்துட்டாயா? திவன் சாட் பண்றா. பேசுடா, பேசு. அட ஏதோ சொல்லிட்டு போ. எதுக்கு இந்த உனக்கு வேண்டாத வேலை? நல்லா இருக்கு. பாருங்க, பையனே பயந்து இங்க பாருங்க, பேசவே மாட்டேங்கிறா கொஞ்ச நேரம். நான் தான் சொன்னல, ஏன் இப்படி பண்ற? என்னையோட காய் வைக்க ஒருத்தர் வருவாரு. அவரு வச்சு அவர் செஞ்சுட்டு வந்தாரு. இதுல செஞ்சா நல்லா இருக்குண்டா அப்படின்னு. அப்படியா யூடியூப்ல பார்த்தோம்னா அப்படிதான் காட்டுச்சு. அது வந்து வடப்பருப்பு காட்டுச்சு. சரி, நான் பருப்பு தானே மாறுது, அதனால என்ன அப்படின்னு போட்டு அடிச்சிட்டேன். பேருக்குலாம் நம்ம தான் மெல்ல முடியல. இருந்தா ஐயோ நல்லாவே இல்லை. நாங்க தான் உண்மையை சொல்லிட்டோமே. ஓ, நீங்க சாப்பிட வர போறீங்க, எடுத்து அப்படியே கிளறீங்க. சாப்பிடுது. நாளைக்கு போட்டுட்டு போய் காய் கொடுக்கறதுக்கு மாட்டேன். பத்தாவதுக்கு உங்களை வேற கூப்பிடுறாங்க, வாங்க சாப்பிடலாம் வாங்க. வேண்டாம், ஓடிரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய். ஓகேங்க, அடுத்த விளாக்ல சந்திப்போம். பாய்.